நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. பவித்ரா, இன்னைக்கு கதை போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் தமிழ் சினிமால நடிகரா அறிமுகமானாரு, அதுக்கப்புறம் டைரக்டரா மாறினாரு. இப்ப நேஷனல் அவார்ட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுல நான் ஃபீச்சர் பிலிம்ஸ் கேட்டகரியில ஜூரி மெம்பரா இருந்திருக்காரு. சூப்பர்ல. சூப்பர் சூப்பர். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு. வணக்கம் சார். வணக்கம் 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 பவித்ரா. வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா 2024 மூவிஸோட நேஷனல் அவார்ட், நீங்க வந்து நேஷனல் அவார்ட் ஜூரி மெம்பரா இருந்திருக்கீங்க நான் ஃபீச்சர் பிலிம்ஸ்க்காக. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் நான் ஃபீச்சர் பிலிம்ஸ்ல என்னென்ன படங்கள்லாம் ஜெயிச்சுது? இப்போ நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபியூச்சர் ஃபிலிம், அதாவது முழுநீள திரைப்படம், நம்ம தேட்டர்ல வர்றது, ஓடிடியில் வர்றது, முழுமையான திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 400 படங்கள் வந்திருந்தது. நான் ஃபீச்சர் ஃபிலிம் சொல்ற அந்த குறும்படங்கள், ஆவணப்படங்கள், அனிமேஷன் படம், அதாவது ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, அனிமேஷன், இந்த பிரிவில் வரக்கூடியது 160 படங்கள் வந்திருந்தது. இந்தியா முழுக்க இருக்கிற வெவ்வேறு மொழி பேசக்கூடியவங்க, வெவ்வேறு மாநிலத்திலிருந்து, நம்ம இப்படிலாம் ஒரு மொழி இருக்கா, நம்ம ஒரு 20-22 மொழி தான் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன குழுக்கள், ஒரு எங்கேயோ ஒரு மலைப்பிரதேசத்தில் பேசுவாங்கல்ல, ஒரு 500 பேர் 1000 பேர் பேசுவாங்கல்ல, அந்த இடங்களை கூட அந்த மொழியிலேருந்து கூட சில படங்கள்லாம் வந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமர்ஷியல் படங்கள் எல்லாம் கலந்துருக்கும். நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் அதில் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கும், அந்த மொழியோட வல்லுநர்களாக இருப்பாங்க, அந்த மொழிக்காரவங்களும் ஜூரியாக இருப்பாங்க. எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் நான் ஃபியூச்சர் ஃபிலிமில். அதில் ஃபியூச்சர் ஃபிலிமில் ரொம்ப நிறைய பேர். ஃபஸ்ட்டு ரீஜனலுக்காக வந்து சவுத்துக்கு ஒரு 4 பேர், வெஸ்ட்டுக்கு ஒரு 4 பேர், நார்த்துக்கு, அதாவது மாநில மொழி திரைப்படங்கள்னு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒன்று. அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கிற படங்களை தேர்ந்தெடுக்கிறது மொத்தமான 11 பேர். இப்போ 11 பேர் கொண்ட குழுவும் ஃபைனலாக இருந்தாங்க. நாங்கள் 7 பேர் கொண்ட குழு. இப்படி ராத்திரி பகலாக மாசக்கணக்கில் அந்த படங்கள் பார்ப்போம். தேவைப்பட்டா சில படங்களை வந்து சரி இது கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை தோணும்போது அது திரும்ப கூட அந்த படத்தை திரும்ப போட்டு பார்ப்போம். வேறு மொழியில இருந்த ஜூரிஸ், வேறு மொழியில இருந்த படைப்புகள், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கருவறை அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி, அதுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம், அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு மியூசிக்காக கிடைச்சிது. அப்போ ஒரு பார்வையாளனா போயிருந்தேன். ஸோ எப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்படுது, நேஷனல் அவார்டுக்கு படங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து ஒரு ஜூரியா நம்ம உட்காந்துருக்கோம், நம்மலாம் சேர்ந்து அந்த ஒரு குழுவா நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அது வந்து அவங்க தான் வந்து ஜனாதிபதி கையால விருது வாங்குறாங்க. ஒரு ஜனாதிபதி கையால விருது வாங்குறவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சீட்ல நம்ம உட்காந்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு செஞ்சிட முடியாது. ஆர்குமெண்ட்ஸ் இல்லையா இருக்கும். சில படங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், சில படங்கள் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நிறையா. ஆனால் எல்லாருமே படைப்பாளிகளாக இருந்ததுனால ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இறுதி முடிவு எடுத்து அரசுக்கு வந்து நம்ம வந்து அதை பரிந்துரைப்போம். நிறைய பேர் வந்து இதை நாங்கள் முடிவெடுத்து இவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும் அப்படின்னு உறுதியாக அப்படி, அதாவது பரிந்துரை செய்கிறார்கள். இவங்க வந்து இந்த படங்களை தேர்ந்தெடுத்து ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதில் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கும். நம்ம வந்து இப்போ இவங்களுக்கு தான் தேசிய விருது உறுதி 100% அப்படி உறுதின்னு எழுதி கையெழுத்து போட்டு அப்படி கொடுக்குறோன்ற, கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ரேராக ஏதோ ஒரு விஷயத்துல அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு வழக்குலையோ ஏதோ ஒரு விஷயங்களையோ இருப்பாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா தனுஷர் படத்தில் இருந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஷோ, அந்த இதில் வந்து அந்த வழக்கு இருந்தது. அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து அவார்டு வந்து அவருக்கு நிராகரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுன்றதுனால எப்பயுமே ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். நாங்கள் இதுதான் லிஸ்ட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க கூட, அது மேலே வந்து காவல்துறையில் அவங்க மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, ஒரு சின்ன வழக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, பெருசாக ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்லாம் ஒரு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்கள் கொடுத்தது மேக்ஸிமம் வந்து 100% அந்த கொடுக்குறது அப்படியே தான் வரும். அவங்க மேலே வழக்கு இல்லை, வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ப்ரொடியூசராக சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போது தவறுதலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கிளாரிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து படம் பிடிச்சிருக்கும், சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஒரு டூரேஷன் இருக்கும், படத்தோட டூரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. நம்ம திரும்ப அவங்களுக்கு வந்து மெயில் போட்டு அவங்கள்ட்டேருந்து தப்பாக இருந்தால் கரெக்டான விஷயங்களை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வாங்குவோம். கேட்டு அவங்க கொடுக்காத பட்சத்தில் ஒரு படம் நல்ல படமாக இருந்தாலுமே கூட
அந்த படங்கள் நம்ம இங்க இருந்துட்டு இந்த படத்தை கொடுத்துருக்கலாம், அந்த படத்தை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நிறைய ஒரு கமெண்ட்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வந்து அங்க உட்காந்துட்டு முடிவு பண்ணும்போது, அந்த சீட்ல உட்காந்துட்டு முடிவு பண்ணும்போது தான் தெரியும் தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப நுட்பமான விஷயம். இத்தனை வருஷம் சினிமா இருந்ததுக்கு இது ஒரு பெரிய ஒரு மகுடமா இருந்தது எனக்கு. கண்டிப்பா. அண்ட் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்ல என்னென்ன படங்களுக்குலாம் வந்து அவார்ட்ஸ் கிடைச்சது சார்? ஏன்னா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான் நமக்கு வந்து பெரும்பாலும் தெரிய வருது. நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பத்தி அவ்வளோ நாலேஜ் வந்து நமக்கு தெரிய வர மாட்டேங்குது. ஆமா ஆமா, நம்ம இங்க வரும்போதே பாத்தீங்கன்னா, அறிவிக்கும் போதே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து புத்தகத்துக்கு அறிவிப்பாங்க. அதுக்கு ஒரு 3 ஜூரி இருப்பாங்க. சிறந்த சினிமா கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா புத்தகம் இல்ல சினிமா வந்து ரிவ்யூல பத்திரிகை வந்திருக்குல்ல, அதோடைய தொகுப்பு, அதுக்கு வந்து ஒரு விருது அறிவிப்பாங்க. அதெல்லாம் எடுத்தோன்னே அறிவிப்பாங்க. நம்ம சேனல்ல போடுறது என்னன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. அது தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் நடிகர் வரணும், அவங்களோட பேரு, ஃபெமிலியர் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பிரபலமானவங்களை வாங்கும்போது அதை ஹைலைட்டா போட்டுட்டே இருப்பாங்க. தவிர அதை விட பெரிய விருது ஒருத்தர் வந்து பிரபலமானவங்க ரீஜனல்ல வாங்கியிருப்பாங்க, ரீஜனல்ல தான் வாங்கியிருப்பாங்க, மாநில மொழி திரைப்படத்துக்கு தான் வாங்கியிருப்பாங்க. நேஷனல் லெவல்லே ஒருத்தர் பிரபலம் இல்லாத ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. அவங்க பேர் வந்து இவங்க வாங்கினாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த புத்தகத்துக்கு தான் விருது முதல்ல அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் அறிவிச்சாங்க. அது பாத்தீங்கன்னா அதை பத்தி செய்திகள் அதிகமா வராது. உள்ள போய் நீங்க வெப்சைட்ல போய் டீட்டெயிலா தேடினீங்கன்னா புத்தகத்துக்கான விஷயம் முதல்ல இருக்கும், அப்புறம் நான் ஃபீச்சர் ஃபிலிம் இருக்கும், அப்புறமா ஃபீச்சர் ஃபிலிம் இருக்கும், அப்புறம் ஜூரியா யாராரு கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய சாதாரணமா தேசிய விருது போட்டாலே லிஸ்டுகள் வந்து நிறைய பேர். இங்க ப்ளூன்னு ஒரு தமிழ் படம், தமிழ் குறும்படம், அது வந்து சவுண்ட் இன்ஜினியர் TS ஹரிஹர சுதன் அவருக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. எங்களுக்கு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் 160 படம் பார்க்கும்போது டைட்டில் கார்டில் டெக்னீஷியன் பேர் இருந்தது அப்படி இப்படிலாம் முடிவு பண்ண மாட்டோம். இது வந்து மியூசிக்காக இது பிளான் பண்ணலாம், இது வந்து சவுண்டுக்காக பிளான் பண்ணலாம், இது வந்து அதில் ஒரு நடிச்சாங்களா அவங்களுக்காக பிளான் பண்ணலான்னு மேலோட்டமா ஒரு குறிப்பு எடுத்துக்குவோம். எங்களுக்கு கொடுக்கப்படுற கேட்லாக்ல வந்து டைரக்டர் பேர் மட்டும்தான் இருக்கும், ப்ரொடியூசர் டீட்டெயில் மற்ற இதெல்லாம் இருக்காது. பொதுவாக அப்படிதான் வந்து தேசிய விருது அறிவிக்கும் போது டைரக்டர் பேர், அடுத்த கம்பெனி பேர், இப்படிதான் மேஜரா சொல்லிட்டு அப்புறமா அந்த டெக்னீஷியன் சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க மைண்ட்ல இருக்கும். ப்ளூ படம்லாம் பாத்தீங்கன்னா சொன்ன நம்பவே மாட்டீங்க, இது சவுண்டுக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டு தான் சவுண்ட் இன்ஜினியர் யார் அப்படின்றத உள்ள போய் பாக்குறோம். தமிழ் ஒரு குறும்படம், TS ஹரிஹர அந்த அந்த எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இந்த பார்த்துட்டே இருக்கும்போது இது நல்லா இருந்தது, டைட்டில் கார்டில் இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃபைனலா எல்லா படமும் பார்த்து முடிக்கும் போது என்ன டெக்னீஷியன் என்னெல்லாம் பேர் இருக்காது. எந்த அளவுக்கு நான் நிறைய பேர் திட்டமிட்டு இவங்களுக்கு அப்படி இப்படின்லாம் தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது, அதுல சவுண்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சில பேரை புதுசா தேர்ந்தெடுக்கும் போது போய் பேர் அவங்க கொடுக்கணுமே, விருது கொடுக்கணுமே, பேர் சொல்லி தானே கொடுக்கணும், அப்பதான் வந்து பேரே நோட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல அந்த மாதிரி நல்ல ரொம்ப ஒரு கொங்குனி பாஷையாகட்டும், இதாகட்டும், மராட்டி, வங்க மொழி, அதுல வந்து அங்க அந்த மக்களுடைய கலாச்சாரம், அந்த அந்த உணர்வுகள், ஒரு மெல்லிய உணர்வுகள். இப்போ கமர்ஷியல் படம், பெரிய படத்துல வந்து நீங்க வந்து அந்த காலத்துல அவார்டு வாங்குச்சுன்னா ஸ்லோ மூவி அப்படின்னா அவார்டு படம்பா இது, பொறுமை இருந்தா தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லா கமர்ஷியல் படம் எல்லாம் கலந்து தான் இப்போ கொடுக்குறாங்க. ஆனா பியூரா இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஃபுல் ஆர்ட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் ஃபீச்சர் ஃபிலிம் தான். அதுதான் வந்து அந்த கமர்ஷியல் வடிவத்துக்குள்ள சிக்காம அந்த கதைக்களத்துக்கு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்தியாவிலே வந்து ரொம்ப யதார்த்தமான படங்கள், வங்க மொழி படங்கள், மலையாள படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்மையில இந்தியா முழுக்க இருக்கிற படங்களே அந்த மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் ஃபீச்சர்ஸ் ஃபிலிம் வந்து வந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு? ஏன்னா இப்போ அப்டேட்டட் ஆயிட்டாங்க, நம்ம யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மூவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணுறதுன்னு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? எப்படி ஒரு படத்தை சூஸ் பண்ணீங்க? இப்போ தேசிய விருதுனா ஒரு ஜோல்னா போய் மாட்டின பழைய ஆட்களுக்கு அதெல்லாம் ஒரு எல்லாம் ஒரு அங்கிள்ஸ்பா, அந்த ஒரு அந்த அந்த ஒரு மாதிரி வயதானவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அது மேலே ஒரு பெரிய பார்வை வந்துருச்சு. அப்போ இந்த குறும்படங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போதும் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களே யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர். நீங்கள் குறும்படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு 25-30 வயசுக்குள்ளே தான் படங்கள் பண்ணி அதுக்கு அனுப்பிச்சு பண்ணவங்களே இருந்தாங்க. அது சில படங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும், சில படங்கள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கவே இருக்காது. இப்போ தமிழில் அந்த ப்ளூ படம்லாம் பார்த்தீங்கன்னா யார் சவுண்ட் இன்ஜினியர், யார் மியூசிக் டைரக்டர் எதுவுமே தெரியாது. ஆனாலுமே வந்து பார்க்கும்போதே இதுதான் சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலே முடிவு. சில படங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். இது சிறந்த கதை கொடுக்கலாமா, சிறந்த புதுமுக இயக்குனருக்குன்னு ஒரு விருது இருக்கு கொடுக்கலாமா, சிறந்த சோசியல் இதுக்குன்னு சமூக பார்வை அந்த மாதிரிலாம் இருக்குது, இது கொடுக்கலாமா, அந்த மாதிரி இருக்குல்ல. திரும்ப 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 அதுக்கு தான் நாட்கள், படம் அட்டஸ்டேஜா பார்க்கறது கூட நாட்கள் ஆகாது. அது ஆல்டர்னேட்டிவ் ஒரு விருதுக்கு ஒரு 3 பேர் 3 இது 4 இது எடுத்து வைக்கும்போது அந்த படங்களை திரும்ப பார்க்கறது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுல மட்டுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இந்த நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல மேக்சிமம் வந்து டயலாக் கம்மியா இருக்கணும்.
அப்ளை பண்றவங்களுக்கு இந்த பேட்டி பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு சொல்றேன், டயலாக் கம்மியா இருக்கும். இன்னைக்கு வந்து யாரும் டயலாக் அதிகமா பேசுறது இல்ல, அந்த காலம் மாதிரிலாம் பேசல. இருந்தாலும் இன்னும் டயலாக் நிறைய குறைக்கணும். தமிழுக்கு இன்னும் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல கிடைக்காம போனது காரணமே வந்து டயலாக் ஓரியன்டா இருந்தது. படம் முழுக்க ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம் 18 நிமிஷம் அப்படின்னு படம் அனுப்பிச்சாங்கன்னா நிறைய வந்து ஒரு 35 படங்கள் இங்க இருந்து வந்திருந்தது. 160 படத்துல 35 தமிழ்நாட்டு படம் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல. ஆனா ஒண்ணுதான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. காரணம் என்னன்னா டயலாக் ஓரியன்டா இருந்தது நிறைய. சரி, நல்லா பண்ணவங்க எல்லாம் இல்லையா தமிழ்நாட்டுனா, நல்லா பண்ணவங்க அப்ளை பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ படங்கள் வருது. இந்தியன் பனோரமாவுக்கு போன வருஷம் என்னோடது நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல செலக்ட் ஆயிருந்தது. ஆணிரைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்தியன் பனோரமா. அதுல பாத்தீங்கன்னா 800 படங்கள் வந்திருந்தது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து பணம் கட்ட தேவையில்லை, நீங்க அப்ளை பண்ணலான்னு ஒரு இலவசம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று சென்சார் தேவையில்லை அப்படின்றது. நான் இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் நிறைய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு சென்சார் தேவையில்லை, ஆனா இதுக்கு வந்து சென்சார் தேவை. அப்போ சென்சாருக்கு செலவு பண்ற அந்த சிறிய தொகையும் அந்த அப்ளை பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய அந்த சிறு தொகையும் இல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து குவாலிட்டி கம்மியான ஒரு விஷயமா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதுக்காக வந்து காசு இல்லாதவங்க குவாலிட்டி கம்மியா பண்ணுவாங்கன்னு சொல்லலை. சில பேர் 0 பட்ஜெட்ல கூட பண்ணுவாங்க. சோர்சஸ் கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஒரு நண்பர்கிட்ட கேமரா வாங்குவாங்க, அவரே கேமராமேனா பண்ணுவாரு, ஒரு எடிட்டர் இலவசமா பண்ணுவாரு. இப்படி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணி நானுமே அப்படி ஒரு ஆசான்னு ஒரு படம் பண்ணேன். 0 பட்ஜெட் தான், எதுக்குமே காசு செலவு பண்ணல. அந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணேன். அதுவும் இந்தியன் பனோரமால வந்தது. அப்போ இலவசம்னோன்னா என்ன பண்ணிட்டாங்க, போன வருஷம் 800 படங்கள் இந்தியாவில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இலவசம்னோன்னா எல்லாருமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சும்மா மொபைல் எல்லாம் பண்ணி சாதாரணமா வச்சிருப்பாங்கல்ல, மொபைல்ல ஒன்றும் அந்த தொழில்நுட்பத்தை சாதாரணமா நான் எடை போடல, ஆனாலுமே வந்து சும்மா விளையாட்டா பண்ணிருப்பாங்க. அவங்களும் அப்ளை பண்ணாங்க. அவங்க படங்களையும் உட்காந்து ஜூரிஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஒரு 2 கட்டுப்பாடு. ஒரு மினிமமா சின்னதா ஒரு தொகை கட்டணும். அது ரொம்ப சொற்பமான தொகை தான். அது தொகையை சொற்பம் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு அது பெரிய தொகையா இருக்கலாம். ஒரு தொகை கட்டணும். இன்னொரு பக்கம் சென்சார் என்ன தொகை, என்ன அப்ராக்சிமேட்டா என்ன ரேஞ்சில இருக்கும்? இது 6000 சம்திங் இருந்துச்சு நினைக்கிறேன். வித்தியாசமா உறுதியா என்னால சொல்ல முடியாது. அதுக்கு பக்கமா 7,000 8,000 இருந்திருக்கலாம், இல்லை 6,000, அவ்வளவுதான். சில பேர் குறும்படம் பண்ணவங்களுக்கு அதுவே பெரிய தொகை. அது இது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பண்றதுக்கு அது ஒன்று அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து சென்சார் கொடுக்கக்கூடிய தொகை மட்டும் ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி மட்டும் செலவு பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நல்ல தரமா தமிழ்நாட்டில் பண்ணி இருந்தும் கூட இந்த 2 விஷயத்த பண்ணாதனால அவங்க அப்ளை பண்ண முடியல. சென்சார் பண்ணியிருக்கணும், அது கரெக்டான அதில் படத்தில் இருக்க டூரேஷனும் சென்சார் சர்டிஃபிகேட்ல இருக்க டூரேஷனும் மேட்ச் ஆகணும். நிறைய படங்கள் அது மாதிரி மேட்ச் ஆகாதனாலே நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல அவங்கள்ட்ட அனுப்பிச்சு, இல்லைங்க இதுக்கான இந்த சென்சாருக்கான கரெக்டான ஃபுட்டேஜ் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது கூட சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா இந்த விருதுகள் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதலாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மெயிலை ஃபாலோ பண்றது இல்ல, விருது யார் மூலியமா யாரோ கோஆர்டினேட்டர் மூலியமா அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அதை பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி இருந்தா சில பேருக்கு இன்னும் விருதுகள் கிடைச்சிருக்கும், நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல கிடைச்சிருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்னு பார்த்தோம்னா ஆக்டர் தனுஷ்க்கு வந்து 2 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்டர்னும் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் டைரக்டரும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஜூரி மெம்பரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த்து சவுத்து வெஸ்ட்டு அதில் ரீஜன்லேருந்து செலக்ட் பண்ணி படம் வருது. அதில் ஒரு 4 பேர் 12 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலில் ஒரு 14 பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து வெவ்வேறு உணர்வுடையவங்க, வெவ்வேறு ரசனை உள்ளவங்க, வெவ்வேறு கலாச்சாரம் உள்ளவங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது அவங்களையும் அறியாமல் மேஜராக சில பேருக்கு இது பிடிச்சிருக்கும். நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பரபரப்பாக விமர்சனம் போயிட்டு இருக்குது. அதை பற்றி இப்போ நீங்கள் சொன்ன சப்ஜெக்டை பற்றி விமர்சனம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஜூரிஸுக்கு பெரும்பான்மையினர்கள் சில சமயம் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தருக்கு 2 விருதுகள் அமைகிறதுன்றது ஏற்கனவே நடந்திருக்கு. நிறைய வேற மொழிகளில் நிறைய நடந்திருக்கு. முக்கியமாக என்னன்னா, நம்ம வந்து தேசிய விருது அறிவிச்சதுல குறை சொல்றதை விட தமிழுக்கு ஒரு 10 விருது நான் ஃபீச்சர் ஃபிலிமோட சேர்த்து ஒரு 10 விருது கிடைச்சிருக்குல்ல. 10 விருது தேசிய விருது தமிழ் கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை வந்து கொண்டாடணும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வந்து கொண்டாடணும். அவங்களுக்கு கிடைக்கல இவங்களுக்கு கிடைக்கலன்னு கிடைக்காதவங்கள பேரை சொல்லி படத்தை சொல்லி குறிப்பிட்டு அதை பற்றி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறத விட கிடைச்சிருக்க படைப்பாளிகளை பாராட்டணும். இப்போ என்னுடைய படம் திரும்ப என்னுடைய படத்தை சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த ஆந்தாலஜி கருவறை தேசிய விருது கிடைச்சப்ப என்னுடைய படத்துக்கு அப்போ வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான் கிடைச்சிச்சு, கடைசி விவசாயி தான் கிடைச்சிச்சு. அப்போ ஒரு பிரபலமான இயக்குனர், அவர் நிறைய தேசிய விருதுலாம் வாங்கினவர், அவரு வந்து பேட்டி கொடுக்குறாரு, இந்த வருஷம் தேசிய விருது வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. சரி, எப்பயாவது அந்த கடைசி விவசாயி படத்துக்கு அவர் வாழ்த்து சொல்லுவார்னு பாக்குறேன். அவர் விஜய் சேதுபதியோட ஒர்க் பண்ணவர், விஜய் சேதுபதியோட சேர்ந்து படம் பண்ணவர், வாழ்த்து சொல்லுவார் அப்படின்னு பாக்குறேன், வாழ்த்து சொல்லவே இல்லை. அப்போ கடைசி விவசாயி மாதிரியான ஒரு கமர்ஷியல் அல்லாத ஒரு படம், அந்த படம் வந்து இது மாதிரி விருதுகள் கொடுத்தாதான் அந்த படத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும், 4 பேருக்கு தெரியும். அந்த படத்துக்கு கிடைச்சதை வாழ்த்த மாட்டேங்கிறாங்க, கிடைக்கலங்கிறத பத்தியே அது கிடைச்சிருக்கலாம் இது கிடைச்சிருக்கலாம்ன்ற பத்தியே சொல்றாங்க. நான் சொல்றது ஒண்ணுமே விவரம் தெரியாதவங்க கிடையாது, நல்ல விவரம் தெரிஞ்ச
தேசிய விருதுலாம் வாங்கின விஜய் சேதுலாம் வச்சு டைரக்ஷன் பண்ணா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது பாக்குறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னது ஷார்ட் பிலிம், அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்னது அவர் வாழ்த்து சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ கிடையாது. அவங்க பார்வைக்கு படாம கூட போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரு கடைசி விவசாயின்ற படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். ஆனா கமர்ஷியலா வசூல் பெருசா ஆகல இன்னும். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கும். ஸோ அந்த படம் கிடைச்சிருக்கும் போது வாழ்த்தல. ஆனா வந்து கிடைக்கல அப்படின்றத பத்தி சில படத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுல என்ன முக்கியமானா, இப்ப 2024 சென்சார் பண்ண படங்களுக்குன்னு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுல சில சமயம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன படம்னு போட்டுருவாங்க ஊடகங்கள்ல. அதுவும் கூட தவறு. 2024 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா ஆகலையா, ரிலீஸ் ஆக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. தேசிய விருதுக்கு சென்சார் பண்ணியிருக்கணும். அது அவங்க இந்த இப்ப கொடுக்கறதுக்கு எந்த வருஷம் சென்சார் பண்ணது அப்படின்றத ஏற்கனவே போன ஜனவரியில அறிவிச்சாங்க. பேப்பர் ஆடு மற்ற இணையத்துல எல்லாத்துமே விளம்பரம் வந்தது. அதுக்கு அப்ளை பண்ணவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2025 பண்ண படங்கள் வந்து இனிமேதான் வர ஜனவரியில வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோவிட்னால ஒரு வருஷம் தள்ளி தள்ளி படங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. அதை சரிப்படுத்தி இப்போ ஏன்னா இவ்வளோ பேர் விருது வாங்கும்போது ஜனாதிபதி வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்து நின்று, ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து கிட்டத்தட்ட அவங்க 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேல மேடையில நிக்கணும். இன்னொரு வருஷத்தையும் சேர்த்து பண்ணிட்டா 6 மணி நேரம் நிக்கிற மாதிரி, 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி ஆயிடுன்றதால ஸோ ஒரு வருஷம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு ஒரு கோவிட்ல தேங்கினது. ஸோ இப்போ சரியாயிடும்னு நம்புறோம். ஓகே. இப்போ ஒரு தமிழ் படம் வந்து வருதுன்னா எத்தனை ஜூரிஸ் வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க? எந்தெந்த மாதிரி லாங்குவேஜ் ஜூரிஸ்லாம் வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க? மேக்சிமம் தமிழ் படங்களுக்கு வந்து இந்த ரீஜனலை செலக்ட் பண்ணும்போது தமிழ் மெம்பர்ஸ் குறைவாக வச்சுக்குவாங்க. மேக்சிமம் சத்துமே அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ சவுத் பேனல் அப்படின்னா சவுத்துலேருந்து மாநில மொழி திரைப்படம், இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு படம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது மாநில மொழி திரைப்படங்களுக்காக கொடுக்குற ரீஜனல் அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா. தேசிய விருது தான், ஆனால் ரீஜனலுக்கான அவார்டு. அது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நார்த்தில் உள்ளவங்க தான் இதுக்கு இருப்பாங்க மேக்சிமம். இப்போ நம்ம தமிழ்ல வந்து கேமராமேன் முத்து கணேஷ் அவர் போயிருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே படம், அப்போ 2-2.5 மாதத்துக்கு முன்னாடியே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நார்த்து படங்கள் பார்த்துருப்பாங்க. அங்கே நார்த்தில் உள்ள ஜூரிஸ் வந்து இதை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரித்து தான் போடுவாங்க. ஏன்னா ஒரு சாராரா ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரித்து பார்ப்பாங்க. வெஸ்ட்னா இங்கே உள்ளவங்க மாற்றி படம் பார்ப்பாங்க. அது மாதிரி 3 குழுவாக பிரித்து, இந்தியாவை 3 குழுவாக பிரித்து முன்னாங்க 12 பேர் தனித்தனியாக படங்கள் பார்ப்பாங்க. அங்கேருந்து மேலே வரும் படம். மேலே அந்த 11 பேருக்கு உண்ட குழு இருக்கு இல்லையா, இப்போ ஃபைனலாக நாங்களாம் இருந்தோம் இல்லையா, நாங்கள் 7 பேர், அவங்க 11 பேர், இந்த குழுவுக்கு வரும். இவங்க வந்து அதில் வந்து ரீஜனலுக்கு இது அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அதுலேருந்து வந்து ரீஜனலுக்கு இது டேரக்டர், தமிழ் டேரக்டர் அவங்க பிரியா இருந்தாங்க, ஃபைனலில் அவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சதை இங்கே ஃபைனலில் உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க. இது ரீஜனலுக்கு இது ஓகே, இது வந்து நேஷனல் லெவலில் ஓகே, இது வந்து சர்டிஃபிகேஷனில் ஓகே. தேசிய விருதுனா சிலது வந்து சான்றிதழ் மட்டும் இருக்கும், இது சர்டிஃபிகேஷனில் ஓகே. இந்த மாதிரி பிரித்து முடிவு பண்ணுவாங்க. ஃபைனலாக இருக்கிற அந்த 11 பேர் தான் அங்கேருந்து அனுப்பப்பட்டதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஜூரி மெம்பரா வந்து மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது உங்களோட ஃப்ரெண்டோட படங்கள்லாம் வருது அப்பனா, அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? தடுமாற்றம் ஆகாது. ஏன்னா நான் அப்ளை பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்திருக்காங்க, ஜூரிஸாக இருந்திருக்காங்க. அது எனக்கு கிடைக்காம இருந்திருக்குது. அப்போ வந்து நான் என்ன முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்மளை விட வேற ஒரு நல்ல படங்கள் வந்து அப்போ செலக்ட் ஆன படங்களை போய் பார்ப்பேன். செலக்ட் ஆகி அவார்டு அறிவிக்கப்பட்ட படத்தை வந்து இணையத்தில் இருந்தால் பார்ப்பேன். இல்லைன்னா டெல்லியில் ஒரு தடவை விருது கொடுத்த பிறகு ஒரு தடவை வந்து எல்லா தேசிய விருது வாங்கின படங்கள் அத்தனையுமே வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஒரு தடவை தேட்டர் இது பண்ணி அது ஒரு சின்ன குட்டி ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். எல்லா படங்களையுமே பப்ளிக் ஆடியன்ஸ் போய் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் போய் பார்ப்பேன். அப்போ வந்து ஓகே, நம்மளை விட இவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தோணும். சில சமயத்தில் வந்து நம்மளது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல செலக்ட் ஆகலாம் அப்படின்னு தோணும். அதனால் நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம 25 வருஷம் மேலே இருக்கிறதுனால யாராவது ஒரு ஜூரி நம்ம படங்கள் அனுப்பப்படும் போது யாராவது ஒரு ஜூரி இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துருக்குல்ல, கணேஷ் நம்ம ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணுறதா வேணாமன்னு, அதுதான் அந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம போய் உட்காரும்போது ஆனால் வந்து அவங்க அனுப்புவாங்க. இப்போ எனக்கு அனுப்பிச்சாங்க 400, நான் ஜூரியாக போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணாலுமே அந்த 400 படத்தை எனக்கு அனுப்புகிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற ஃபியூச்சர் ஃபிலிமு, நாங்கள் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் தான் போகிறேன், பட் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் படம் பார்க்குறோம், அந்த ஜூரிஸோட தான் நம்ம இருக்கிறோன்றதுனால 400 படங்களையும் லிஸ்ட் வந்து டைரக்டர் பேரோட, கம்பெனி பேரோட 400 படங்களையும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழி படங்களையும் எனக்கு லிஸ்ட் அனுப்புறாங்க. இந்த படத்துல நேரடியாவோ மறைமுகவோ உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அடுத்தது நான் ஃபீச்சர் ஃபிலிம் 161 படம் எனக்கு அனுப்பிச்சாங்க, பேர் அனுப்பிச்சாங்க. நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல நேரடியாவோ மறைமுகவோ தொடர்பு இருக்கா? நிறைய படம் தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் நான்.
இல்லைங்க அப்படி தொடர்புனா என்னன்னா அந்த படத்துல நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா, அந்த படத்துல டைட்டில் கார்டு வந்திருக்கா, நடிச்சிருக்கீங்களா, இல்ல டிஸ்கஷன் போயிருக்கீங்களா, டைட்டில் கார்டு ஏதாவது உங்களுக்கு நன்றி போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க கலந்துக்கலாம். இல்லைங்க இந்த படத்துல நீங்க அனுப்பிச்ச படத்துல எதுலையுமே வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஆனா நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நண்பர்கள் அது இல்லாம இருக்க முடியாது, நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால. இந்த படத்துல நீங்க வேலை செய்யாம இருந்திருக்கணும். 400 படத்துல நான் வேலை செய்யாம இருந்து அது தொடர்பே இல்லாம இருந்து என் பேர் இல்லாம இருந்திருக்கணும், வேலை செய்யாம இருந்திருக்கணும். நான் ஃபியூச்சர் பிலிம்லயும் வேலை செய்யாம இருந்திருக்கும். இது மாதிரி இருந்தா தான் என்னை வந்து ஃபைனலா எல்லாமே என்னை தேர்ந்தெடுத்து என்னை பத்தி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் வந்து என்னை பத்தி ஃபுல்லா வந்து ஆய்வு பண்ணி உங்களை கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு தேர்வு பண்ண பிறகும் கூட நம்மளுக்கு அனுப்பிச்சு இது கேட்பாங்க, அப்ரூவல் கேட்பாங்க. இந்த படத்துல உங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படி இருந்தா போக முடியும். தெரிஞ்சவங்க வந்து இருக்கதான் செய்வாங்க. நமக்கு தெரிந்தவர்களுடைய படங்கள் தான் இருந்தது இதுல இருந்தது. மற்ற பார்க்கும்போது இந்த படத்தை விட அந்த படம் பெட்டரா இருக்கும்போது நான் தமிழ்நாட்டு சார்பாக தான் போயிருக்கிறேன். ஸோ வேற ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு படம் சரியா இருக்கும்னா நம்ம அதுக்கு தான் நியாயமா ஒர்க் பண்ண முடியும். அது தர்மசங்கம்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து அங்க போய் உட்காந்துட்ட பிறகு ஒரு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி தான் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஏன்னாதான் நாளைக்கு வந்து தெரிஞ்சவங்க அப்படின்றக்கா ஒருத்தருக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி கையால விருது வாங்கும்போது தகுதி இல்லாத ஒரு நபர் வாங்கிட்டு இவங்க தகுதியா இருந்திருக்கலாம், பட் அவங்கள விட தகுதியான ஒருத்தர் நிராகரிக்கப்படக்கூடாது இல்லையா? அது கொஞ்சம் நேர்மையா தான் நடக்கும். அது கொஞ்சம் இல்ல 100% நேர்மையா தான். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு படம்னா அது ஜனநாயகன் தான். சோ இப்ப ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கோம். நீங்க சென்சார் போர்ட்ல ஒரு மெம்பரா இருக்கிறதுனால கேக்குறேன். சோ படத்துக்கு வந்து எவ்வளவு சென்சார் கட்ஸ் எல்லாம் போச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிஹைண்ட் தி சீன்ஸ் நடந்துச்சு? ஜனநாயகன் வந்து 3 தடவை பார்க்கப்பட்டுச்சு. அந்த 2வது முறை நான் பார்த்தேன் மும்பையில. முதல் முறை வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து சென்னையில படம் பார்த்துருந்தாங்க. அப்ப நான் எங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி படம் போடுறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி பேப்பர் கையில் கொடுப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்ன படம்னு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நடக்குது சென்சாரு. இன்னைக்கு கூட உங்களுக்கு பேட்டி கூட இன்னைக்கு கூட ஒரு ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்தோம். இங்கேயும் இதாகி மும்பையிலையும் இதாகி 3வது தடவை இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு மாதிரி சர்டிஃபிகேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ போய் தேட்டர் உட்காந்தும் போது இது சென்சார் பார்க்கறதுக்குன்னு சில தேட்டர்கள் சென்னையில் குறிப்பிடப்பட்ட தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் உட்காந்த பிறகு அந்த பேப்பர் கையில் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி சென்னையில் இப்போ நாளைக்கு ஒரு படம் இருக்கு, கமிட்டி இருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் தான் கேட்பாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான படம் இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஒரு படம் இருக்கு வர முடியுமா அப்படிம்பாங்க. சில சமயம் நம்ம ரிஜெக்ட் பண்றது ஜனநாயகனாவும் இருக்கும், இல்ல 2.5 மணி நேரம் ஐயோ தலைவலிக்குதுடா இவ்வளவு மோசமான படம் அப்படின்னு கூட இருக்கும். எல்லாமே படைப்பு தான், எல்லாமே படம் தான். எதையுமே நம்ம வந்து சென்சார்னு போயிட்டா எல்லாமே அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் எனக்கு ஷூட்டிங் இருக்கு வரலன்னு சொல்லி இருந்திருக்கிறேன். அப்படிதான் சென்னையில நடந்திருக்கு. 5 பேர் கொண்ட குழு படம் பார்த்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, மதியானத்துக்கு மேலே தெரிஞ்சது நீ ஜனநாயகம் பார்த்துருக்காங்க, பட் ஆனா ரிவைசிங் கமிட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுல நம்ம ரிவைசிங் கமிட்டி போகும்போது நம்ம இருக்கலாம். அப்புறம் திடீர்னு வந்து மும்பையில் வந்து போன மார்ச் 16ஆம் தேதி உடனே கிளம்புற மாதிரி இருக்கும், நாளைக்கு மும்பையில் ஒரு படம் பார்க்கணும், நாளை திருச்சி ஒரு படம் பார்க்கணும் அப்படி மாதிரி சொல்லி சொன்னாங்க. இப்போ மும்பையினோட ஓகே இது வந்து இங்கே ஒரு மாதிரி இதாக இருக்கு, ப்ராப்ளமாக இருக்கு, ஜனநாயகனா இருக்கும், ஆனால் 2 நாள் படம்ன்றாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். சில பேர் ஃபோன் பண்ணி சார் மும்பை போறீங்களாமா ஜனநாயகம் படம் பார்க்கணும்னு நெத்தி முட்டா கேட்குறாங்க. எனக்கு இல்லைங்க மும்பை போகிறேன், எந்த படம் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது சொல்ல மாட்டாங்க. இல்ல பொய் சொல்லாங்க, எங்களுக்கே தெரியும் போது வெளியில இருக்க எங்களுக்கே தெரியும் போது மெம்பர் உங்களுக்கு தெரியாது. சில சமயம் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. மும்பையில ஏறி ஹோட்டல் இருக்கோம், எல்லாரும் பேசுறாங்க, மாறி மாறி பேசுறோம், இந்த படமா இருக்கு, போய் உட்காந்தான் தெரியும், எதுவும் சொல்ல போறது கிடையாது. அது 2 நாள்னு சொல்லியிருக்காங்க, சரி பார்க்கலான்ட்டு போய் உட்காந்தோன்னா இப்போ படம் போற போறாங்க. 1 நிமிடத்துக்கு முன்னாடி ஃபைல் கைக்கு வருது. அங்கே ரொம்ப பாதுகாப்பா துணை ராணுவ படை இருக்கும், அது இருக்கும், டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் அங்கே பக்கத்துல இதே மாதிரினா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, ரூம்ல உட்காந்துருப்பாங்க. சரி அங்கே 10 பேர் கொண்ட குழு ரிவைசிங் கமிட்டி மேல்முறையீடு இவங்க பண்ணி அதுக்கு இடையில நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க வந்து இந்த 5 பேர் கொண்ட குழுவில் படம் வந்து ரிவைசிங் கமிட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிவைசிங் கமிட்டி போடல, இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு சில மாதங்கள் வழக்கு எல்லாமே நடக்குது. அவங்க வந்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி சென்னையில ஒரு தடவை கமிட்டி ரிவைசிங் கமிட்டி, அதுக்கு மும்பைக்கு முன்னாடி ரிவைசிங் கமிட்டியில நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, என்ன படம்னு சொல்லலை, பட் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஜனநாயகருக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் படம் பார்க்க போகிற அன்னைக்கு முதல் நாள் ஒருத்தருக்கு முக்கியமாக அதில் கமிட்டியில் இருக்க முக்கியமாக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. கமிட்டியில் இந்த 10 பேர் கொண்ட குழுவில் வந்து யாரையோ ஒருத்தரை போட்டுற முடியாது. மெம்பர்ஸ் வந்து 100கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான படம்னால செலக்ட் பண்ணி கரெக்டான ஆட்கள் தான் போடுவாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது சென்னை இது கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனோடனே வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க.
தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு இங்க பண்ண வேண்டாம்னு சொல்லி மார்ச் 17 அங்க மும்பையில படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மும்பையில. ஸோ எங்களுக்கு போய் உட்காந்தோன்னே ஜனநாயகம் தெரிஞ்சிருச்சு, பார்த்தோம். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் இதுக்குன்னு ஒரு சட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம். ஒரு அரசியல் வசனங்கள், அரசியல் காட்சிகள் வந்து ஒரு திரைப்படத்தில் இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அந்த நேரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்ததுன்னா தேர்தல் ஆணையத்திட்ட என்ஓசி வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னு ஒரு சட்டம் இருக்குது. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டர்வியூலாம் வந்தோம், டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எந்த ரியாக்டும் பண்ண முடியாது, ப்ரோட்டோகால் படி நாங்கள் வந்து எந்த முகத்தில் எந்த சலனத்தையுமே, சந்தோஷத்தையுமே, வருத்தத்தையுமே எதையுமே காட்டிக்க முடியாது. நான் சினிமாக்காரனாக இருந்தாலுமே கூட, நான் ஒருத்தர் தான் சினிமாவிலேருந்து இருக்கிறேன், அங்கே போயிருக்கேன். இப்போயும் சென்சாரில் நான் ஒருத்தர் தான் இருக்கேன் சினிமாவிலேருந்து. ஸோ அங்கே போன்ட்டு அப்புறம் படத்தை முழுமையாக பார்க்குறோம். அதில் ஒரு இராணுவ தளபதி ஒருத்தர், அவர் சென்சார் போர்ட்லேயும் மெம்பராக இருக்கவர், அவர் தலைமையில் தான் படம் பார்த்தோம். சிஓ இருந்தாங்க, இந்திய தலைமை இந்த சென்சார் அதிகாரி அவங்களாம் இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் அரசியல் வசனங்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்தை என்ஓசி வாங்கினோம்னு ப்ரொடியூசர் டேரக்டர் எவ்வளோ பேசினாங்க. சார் நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், ஸோ இப்போ சர்டிஃபிகேட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தேர்தல் விதிமுறைகள் நடத்தி இருக்கிறதுனால பண்ண முடியாததுனால ப்ரொடியூசர் சொன்னாங்க. என்கிட்ட கேட்டார், அங்கே தமிழில் அவர் ஸ்ட்ரைட்டாக நம்ம தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச முகமாக நம்ம இருக்கிறதுனால என்கிட்ட கேட்டார், நாங்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு படத்தை ஜனநாயகம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம், சர்டிஃபிகேட் இப்போ கொடுத்துருங்க, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், தேர்தல் முடிச்ச பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு நான் உங்கள் சிபிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன், சர்டிஃபிகேட் கொடுத்துங்கண்ணா. நான் சொன்னேன், சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை, உங்கள் லெட்டர் வந்து செல்லுபடி ஆகாது, அந்த லெட்டரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுதான் அது. அதுக்கப்புறம் அதை பற்றி செயல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நேஷனல் அவார்டில் இருக்கும்போது அந்த மும்பையில் பார்த்த அதே கமிட்டி தான் திரும்ப பார்த்தாகணும் வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் போட்டாங்க. பட் ஆனால் நேஷனல் அவார்டுக்கு இங்கே படங்கள் தீவிரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கேப் விட்டுட்டு நைட்டு படத்தை நான் பார்த்துட முடியும், போயிட்டு வந்துட முடியும் மும்பைக்கு. இருந்தாலும் வந்து மத்திய அரசோட ஒரே நேரத்தில் 2 வேலை செஞ்ச மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது, சட்டம் இடம் கொடுக்கல. அதனால ஃபைனலாக பார்த்த ஜனநாயகனுக்கு நான் போகலை. இதுதான் ஜனநாயகனுக்கும் நமக்கும் உள்ள இந்த சென்சார் உறவு. சோ ஆக்சுவலா கடைசியில பார்க்கல, பட் நடுவுல பாத்தீங்க. அது மட்டும் நாங்க பார்த்துட்டு வந்த பிறகுதான் படம் வெளியாயிடுச்சு, எல்லாரோட இதுலயும் சட்டவிரோதமா வெளியாயிடுச்சு. அதுக்கெல்லாம் கூட சொன்னாங்க சென்சார் கொடுத்த காப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, அதுக்கு இல்லைன்னு சொல்லி சென்சார் மறுப்பு அப்பவே சொல்லியிருந்தாங்க. சிபிஎஃப்சி காப்பின்னு சொல்லி நல்ல பெரிய கொட்டை எழுத்துல தேட்டர்ல இருக்கும். அது இல்லாமல் படம் வந்து கியூப்லேருந்து இங்கே வந்து ஒரு டிசிபி ப்ரொடியூசர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசிபி வந்து நாங்கள் கண்ட இடத்துல எங்கேயோ வந்து கனெக்ட் பண்ணி அந்த டிசிபி எல்லாம் ஓட வைக்க முடியாது. அந்த டிசிபி வந்து என்கிரிப்டட், ஓப்பன் டிசிபி கிடையாது. ஜனநாயகன் படம் என்கிரிப்டட் டிசிபி தான் வந்து சென்சாரில் கொடுப்பாங்க. அதை வந்து இந்தியாவில் எங்கே பார்க்குறோமோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கியூப் வந்து அந்த கேடிஎம் லைசன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் அது ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிற நேரத்தில் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ சிபிஎஸ்சி காப்பின்னு பெருசாக இருக்கும் அது வந்து. ஆனால் நமக்கு வெளியானது வந்து டிஜிட்டல் வடிவம், நம்ம பார்த்தது வந்து திரை வடிவம். ஸோ அது இல்லைன்றது பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட ஆரம்பத்தில் ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது, சென்சார் கொடுத்தது தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமே வராம இருந்து ரிலீஸ் ஆயிருந்தா இந்த மாதிரி லீக் ஆகியிருக்காது இல்ல? சென்சார்னால லேட் ஆகல. சென்சார்ல வந்து இப்போ பராசக்தி படம் வந்துச்சு, 5 பேர் கொண்ட குழு பார்த்தாங்க. அவன் வந்து அந்த 5 பேர் வந்து படத்தை வந்து அதில் ஒரு சில பேர் ரிஜெக்ட் பண்ணால் படம் வந்து மேல்முறையீடு பண்ணுங்கன்னு சொல்லி சென்சார் வந்து சொல்லுது. அதே போல் அந்த 5 பேர் கொண்ட குழுவில் அன்னைக்கு நான் இல்லை, ஏன்னா மறுநாள் பராசக்தி தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. அது மாதிரி நல்ல படம்லாம் வந்து அவங்க சொன்னேன்ல, கூப்பிடும்போது அவங்க ஒரு மாதிரி உணர்ச்சியெல்லாம் கூப்பிடுவாங்க, நாளைக்கு ஒரு படம் இருக்குது வரீங்களா அப்படின்ற மாதிரி, வர முடியுமா அப்படிம்பாங்க. இல்லை சார் வர முடியாதுன்னா சரி ஓகே அப்படின்றாங்க. அது மாதிரி தான் பராசக்தியும் இப்போ இல்லை எப்படி அதே மாதிரி அந்த 5 பேர் இப்போ பராசக்தி பார்க்கும்போது நான் இல்லை. அப்புறமா சாயந்தரம் நியூஸ் தெரியுதுன்னா கேட்டா ஓகே சொல்லிக்கலாமே, ஷூட்டிங் தள்ளி வச்சிருக்கலாமே அப்படி மாதிரி சொன்னிச்சு. ஸோ அதில் ரிவைசிங் கமிட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி வருது. ஜனநாயகம் படம் 5 பேர் கொண்ட குழு பார்க்குறாங்க, ஓகே ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, வாய்மொழியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு உறுப்பினர் வந்து அங்கே ஓகே சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவங்க மாற்று கருத்தை ஒரு கடிதமாக தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இதுமாரி ஒரு மெம்பருக்கு வந்து இவங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக இணைய தொடர்புலையோ மெயிலையோ இதுலையுமே வந்து அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒருத்தர் வந்து வெளியில போய் சொல்லக்கூடாது. இவங்க வந்து பிசினஸ், உலகம் முழுக்க பிசினஸ் இருக்குனால கொஞ்சம் வெளியில இது மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஸோ
திரும்ப ஒரு ரிவைசிங் கமிட்டி போடுங்கன்னு சொன்னோன்னா இல்லை நான் 9ஆம் தேதி நம்ம வந்து படம் ரிலீஸ் வச்சுருக்கோம், எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, திரும்பலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு உடனே போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், சென்சாருனால பிரச்சனை அதனால தான் வெளியே வந்துச்சு அப்படின்னு. அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா, ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தா, அந்த 9ஆம் தேதியோ அந்த 9ஆம் தேதி ஒட்டி ஒரு நாள் 2 நாள்லையோ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும், உறுதியாக 100% ரிலீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பராசக்தியும் ரிவைசிங் கமிட்டி, பராசக்தி ரிவைசிங் கமிட்டி வரும்போது நான் இருந்தேன். ரிவைசிங் கமிட்டி எந்த படத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியாது, நான் போனேன். இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு 10 பேர் கொண்ட குழு வந்து அதை ஓகே பண்ணோம், ஒருத்தர் தலைமை. அதே மாதிரி இதுவும் வரும் அப்படின்னு நினச்சோம். அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு எதை எதிர்த்து போனாங்கன்னா சென்சாரை எதிர்த்து போனாங்க. சென்சாரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகும்போது அப்போ சென்சார் வந்து கூப்பிட்ட போதெல்லாம் கோர்ட்டுக்கு போக முடியாது, அவங்களுக்கும் அடுத்தடுத்த படங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ அவங்க வாய்தா வாங்குவாங்க இல்லையா, இவங்களுக்கு வேலைகள் இருக்கும்ல. நாளைக்கு அட்டன் பண்ணணும்னா சாதாரண ஊரில் ஒருத்தரே வந்துருங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை இருந்ததுன்னா, உண்மையிலே வேலை இருந்ததுன்னா சொல்லலாம் இல்லையா, கோர்ட்டில் கேட்கலாம் இல்லையா, எங்களுக்கு இன்னொரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கூப்பிட்டோன்னே வந்துருவாங்க, உடனே கேஸ் ஆகிடும், உடனே என்ன தீர்ப்பு வழங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது அப்படியே இழுத்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் வந்து அங்கேயே தீர்த்துக்கங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ மாதங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, சென்சார் கொடுக்க தாமதப்பட்டதுனால தான் வந்து லீக் ஆயிடுச்சான்னு சொன்னீங்கல்ல, அது ஆமான்னு வேற நான் சொல்லிக்கல. சென்சார் தாமதம்ன்றது கிடையாது. சென்சார் தாமதமானதுக்கு காரணம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னா ரிவைஸ் கமிட்டி போட சொன்னா அவங்க போட்டிருந்தாங்கன்னா இயல்பா அது நடந்திருக்கும். ஓகே, சோ அதுதான் அவங்க கோர்ட்டுக்கு போனதான் தாமதமாச்சு. ஓகே, அண்ட் அதே மாதிரி நீங்க நடிகர் விஜயோட நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க இனிஷியலா 2000 early 2000ல. சோ ஜனநாயகன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நாங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ஜனநாயகன் பார்க்கும்போது இருந்ததை விட எனக்கு சீமா அவரை பார்த்தது தான் ரொம்ப பிரமிப்பா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது, பிரமிப்பா இருந்தது. ஜனநாயகன் பார்த்தது அவருடைய ரெகுலரான ஒரு படத்துல இது ஒரு படம். என்ன ஒரு இதுனா வந்து கடைசி படம்னு சொல்றாரு, இன்னும் படம் நடிக்கணுமே அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. அது கடைசி படம் அவர் சொல்லும்போது இன்னும் படம் நடிக்கணும் அப்படி அது மனசு ஏத்துக்கல, அது கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது. இனி வந்து புரோட்டோகால் படி வாய்ப்பு இல்லை. இப்போ சிஎம் அவர் இருக்கிறதுனால அவர் திரைப்படம் வந்து ஒரு புது படத்தை தொடங்கி அதுல அவர் நடிக்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டம் இடம் கொடுக்காது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால அது மேல வந்து ஒரு ரெகுலரா ஒரு படம் வியந்து பாக்குற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்தோமே தவிர, ஆனா ரசிகரா உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு சென்சாருக்குன்னு உட்காருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு பக்கம் ரசிகன் ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பான், ஒரு பக்கம் இந்த சென்சார் நபர் உள்ள இருப்பாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட போராட்டத்தோட தான் அந்த படம் பார்த்தேன். நீங்க என்னதான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பத்தி இவ்வளவு டீடைல் சொல்லியிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தனாலதான் வந்து ப்ராப்பரான ஒரு சென்சார் டீடைல்ஸோ சீக்கிரமான படம் வந்து வெளியே வரலையோன்ற மாதிரி இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லி நீங்க நம்பலன்னா நான் என்ன பண்றது? அப்படிலாம் எங்களுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கிடையாது, எங்கள் மேலதிகாரிகளுக்கும் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப இயல்பா பூ மலர்ற மாதிரி அது மலர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 5 பேர் கொண்ட குழு படம் பாக்குறாங்க, அவங்க இதுல ஒருத்தருக்கு ஒரு கடைசி நேரத்துல மாற்று கருத்து ஏற்படுது, ரிவைஸ் கமிட்டி போடுங்க அப்படின்னாங்க. இதைத்தான் பராசக்தியும் நடந்தது. பராசக்திக்கு ரிவைஸ் கமிட்டியில தீர்வு கிடைச்சது. உடனே கிடைச்சது இல்லை, அங்கேயும் ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா. அந்த படத்தை பத்தி எப்படி இருக்கு, இந்த மாதிரி கருத்து இருக்கு, இந்த மாதிரி கருத்து இருக்கு நடந்திருக்கும் இல்லையா. ஏன்னா மத்திய அரசு ஹிந்தி படிக்கணும்னு சொல்றது, அந்த படத்துல வந்து ஹிந்திக்கு எதிரான ஒரு படம். அப்போ சுலபமா நடந்திருக்கும்னு நீங்க நம்ப முடியாது இல்லையா. அங்க ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் இல்லையா, நாங்க இருந்த இடத்துல நடந்திருக்கலாம் இல்லையா. நடந்துச்சு, நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து அந்த படத்துக்கு கிடைக்கும் போது ஜனநாயகன் வந்து அந்த படத்துக்கு வந்து ரிவைஸ் கமிட்டி போடும்போது அவங்க வந்து அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு உதவி கேட்குறேன், நீங்க உதவி இல்லை, அஃபிஷியலா எனக்கு உரிமை இருக்கு, நீங்க ஏதாவது சென்சாரு, நான் ப்ரொடியூசரு, நான் கேட்குறேன் இன்னொரு அப்ளை பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லும்போது இல்லை அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போகும்போது உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்போ உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இப்போ எனக்கு அஸ் ஏ ப்ரொடியூசரா என்னுடைய படம் மட்டும்தான், ஆனால் சென்சாரான உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு படம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற படங்கள் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்கிற நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்கும். அப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து அதுக்கான பதில்கள், அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, அதில் தாமதம் ஏற்படும். ஸோ வழக்கு அப்படியே தாமதமாகுது. அப்போ ஒரு ஆர்டர் வாங்குவாங்க, அதை எதிர்த்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இப்போ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் வந்து ஜட்ஜு வந்து அவங்க வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கப்பட்டாலுமே கூட எல்லா துறையிலையும் இன்டலெக்சுவலாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒரு சாதுரியம் உள்ளவங்க அந்த துறையில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஊர்ல ஒரு நில அளவை கேஸ்ல வந்து
ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அவரே வந்து நேரடியா இருந்து அளந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் உள்ள ஒரு டிஆர்ஓ சொல்லுவாங்க, ஆர்டிஓ சொல்லுவாங்க, ரெவென்யூ ஆஃபீஸர் இருப்பாங்க, விஓ வரைக்கும் அங்கதான் ஆர்டர் போடுவார். அவங்க தான் இருந்து அதை செயல்படுத்தணும். ஒரு லோக்கல் ஒரு பிரச்சனைனா அங்க இருக்கிற காவல்துறை தான் பண்ணணும். கோர்ட்டு நேரடியா தலையிடாததுனாலேயே எல்லாத்த பத்தியும் ரொம்ப முழுமையான விவரங்கள் ஜட்ஜுக்கு தெரியாது. அப்போ வந்து அது இந்த பிரச்சனை சில படங்கள்லாம் வந்து மத்தியானம் கேஸ் போடுவாங்க, நாளைக்கு நைட்டு தீர்ப்பு வரும், நாளைக்கு அப்படி நினைச்சிட்டாங்க. இது வந்து கேஸ் போட்டதே சென்சார் மேல. ஒரு ஒரு படத்துக்கு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை நடக்குது, ஃபைனான்ஸ் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மத்தியானம் கேஸ் போட்டு நைட்டு கூட அதுக்கான சட்டம் இதெல்லாம் இருக்குது, அப்படி போட்டு வாங்கலாம். இது போட்டதே வந்து சிபிஎஃப்சி மேல. சோ அதனால வந்து அது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியாத விஷயமா மாறி போச்சு. இவங்களை தாமதப்படுத்தணும்னு திட்டமிட்டு தாமதப்படுத்துறதோ, அரசாங்கம் வந்து பின்னணியில வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்றது வந்து அது இப்படி எதுவுமே நடக்கலன்னு நான் நேரடியா அந்த படத்துல இருந்ததுனால எனக்கு தெரியும். நான் அந்த ஜனநாயகன் வந்து சென்சார்ல நான் பார்க்கல அப்படின்னா எனக்கு தெரியலங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல. நான் வந்து நேரடியா அந்த படத்திலே சம்மந்தப்பட்டிருக்கேன். மும்பையில படம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ரிவேசிங் கமிட்டியில படம் பார்த்தோம். ஸோ அதனால எந்த அழுத்தம், யாருடைய மறைமுக தாக்குதல் அப்படின்ற விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லை. அது மக்கள் வந்து பேசுறது, ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கிளப்பி விட்டா எல்லாம் பேசுவாங்கல்ல, அக்கா பேசுறது அதுதானே சோசியல் மீடியா. அது பேசுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும், ஆமான்னு சொல்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அப்படிலாம் கலந்து ஒரு சுவாரஸ்யமா டெய்லி ஏதாவது மக்கள் பேசணுமே, அப்படி ஒரு சப்ஜெக்ட் பொய்யான சப்ஜெக்ட் தான் அது. சரி, இப்ப உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு, பாட்டு பாடவா. சோ நாங்க என்ன பண்ணுவோம்னா பாடல் பாடுவோம், அதுல இருந்து கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். முதல் பாடல் காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. சோ இதுதான் முதல் பாடல். காசுதான் எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து ஒரு நடிகரா வந்தீங்க, அதுக்கப்புறம் டைரக்டரா ஆனீங்க, இப்ப வந்து நம்மளோட சென்சார் போர்ட்ல ஒரு மெம்பரா இருக்கீங்க. சோ நீங்க சொல்லுங்க, இவ்வளவு வருடங்கள் சினிமால இருக்கிறதுனால நான் கேக்குறேன், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு காரு வீடு எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கார் இருக்கு, வீடு சொந்த வீடு வாங்கல. சில நேரங்கள்ல வந்து நம்மளோட நிறைய பணம் சம்பாதிச்சவங்க வந்து நீ எல்லாம் என்ன சம்பாரிச்ச அப்படின்றாங்கல்ல. சம்பாதிக்கிறதுன்றது வந்து ஆக்சுவலி நான் சம்பாதிக்கிறதுனால சாக்கு போக்கா சொல்றேன்றது இல்லை. நிறைய பணம் வச்சிருக்கவங்க சாதிச்ச விட நிறைய பண்ணியிருக்கேன். நான் நண்பர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு மனிதன் வந்து நிறைய பேருக்கு இப்போ சொன்னா தெரியுற மாதிரி சில உதாரணம் சொல்றேன். என்னுடைய படம், அந்த படம் பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முடியாது, அதோட பாடல்கள் எல்லாம் பேசப்பட்டு கீதா கைலாசம், டாக்டர் கே பாலச்சந்தருடைய மருமகள், அவங்க வந்து என்னுடைய படம் கட்டில் படம் தான் முதல் படம். ரெண்டாவது சார்பேட்டை மரவர் அப்படியே வர்றாங்க. இன்னைக்கு 60-70 படங்கள். அமரன்ல இன்னைக்கு தேசிய விருது வாங்கியிருக்க அமரன்ல வந்து அம்மாவை பண்ணியிருக்கிறாங்க. தனுஷுக்கு இட்லி கடையில் அம்மா பண்ணி, இப்படி நிறைய இன்னைக்கு வாண்டட் அம்மாவா இருக்கிறாங்க. டைரக்டர் கே பாலச்சந்தர் ரஜினி கமலஹாசன்லாம் வந்து வளர்த்து விட்டார். ரஜினி சார் அறிமுகப்படுத்துற, பிரகாஷ்ராஜ் அவர் அறிமுகப்படுத்துற லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. கமல் சார் அவர் அறிமுகப்படுத்தலாம் கூட ஹீரோவா ப்ரொமோட் பண்ணி எல்லாம் பண்ணது அவர் தான். அப்பேற்பட்ட குடும்பத்தில் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினேன். என்னால் ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு பெரிய இது கிடைச்சது. ஒரு சினிமாவில் ஒரு நடிகை வந்து நம்மளால, இது ஒரு சின்ன உதாரணம் தான், சொன்னாத்து உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி. ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது கிடைத்திருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய விஜய் சாரோட நடிச்சுட்டே இருக்கும்போது நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து விஜய் சார் கதை சொல்லணும்னு கேட்பாங்க. அறிமுகப்படுத்தி விட்டு சில டேரக்டர்ஸ் விஜய் சாருக்கு கதை சொல்லி படம்லாம் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கோவிட் காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளில வர முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் பெப்சி தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல நான் வேலை கொடுத்தேன், அரசு திரைப்பட விளம்பரம் பண்ணதுனால. இப்படி நிறைய மருத்துவ உதவிகளாகட்டும், சமூக உதவிகளாகட்டும், சமூக பங்களிப்பாகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணதுனால ஒருத்தர் 100 கோடி பணம் வச்சிருக்கோம் வந்து செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். ஆனா பணம் சம்பாதிக்கவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா உண்மை அதுதான். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கல்லூரியோட ஓனர், அவர்கிட்ட ஒரு 500 கோடி இருக்கும். அவர் வந்து அவருடைய தந்தை வந்து ஒரு 65 வயசுல இறந்து போறாரு. என்னுடைய தந்தை வந்து 73 வயசு வரைக்கும் நான் உயிரோட வச்சிருந்திருக்கேன். இது வந்து நான் சாதனையா தான் நினைக்கிறேன். நான் என்னன்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போதெல்லாம் நம்ம ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் பண்றது, அவங்களோட கூட இருக்கிறது, போனா வெளில சம்பாதிக்கலாம், நல்லா பண்ணலாம். ஆனா ஒரு அப்பாவோட ஆயுசை நீட்டிக்கிறத விட பெரிய சம்பாதனை வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள திருப்தியா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா திருப்தியா பண்ணியிருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிற இழந்துடக்கூடாது. நான் என்னுடைய திறமை அளவுக்கு நான் இன்னும் பணம் சம்பாதிக்கல, அது பெரிய வருத்தம் தான். ஆனா அதே சமயம் திருப்தியான வாழ்க்கைனா திருப்தியான வாழ்க்கை. என்னால நிறைய பேர், நான் இப்போ சொன்னதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம், கீதா கைலாசம்லாம் அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் நான் சொல்ல முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய பாதிப்பு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு.
பாடல் வந்து இந்த பொழப்பு தான் நல்ல ருசிக்க சாப்பிட கிடைக்குது டடன் டடடடா. சோ இது ஒரு சூப்பரான வந்து ஒரு சாப்பாடு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். சோ இந்த பாடல் பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க பயங்கரமா வந்து சாப்பிடுவீங்களா? நல்ல ஃபுட்டியா நீங்க? சாப்பாடுனா பிடித்த சாப்பாடு என்ன சாப்பாடு? 3 வேளையும் அசைவம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்பாவுக்கு பிறகுதான் அந்த அமாவாசைக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். மற்றபடி அமாவாசையை தவிர எல்லா நாள்லயுமே வந்து வீட்டுக்கு தெரியாம நான் எல்லா நாள்லயுமே சாப்பிடுவேன். வீட்டுல நிறைய விரதம் அப்படிம்பாங்க. அசைவம் தான். அது வந்து அவ்வளவு பெரிய பிரியம் அதுல. அது Okay. நாட்டுக்கோழின்னா பயங்கரம். ஓகே. பெண்ணே நீயும் பெண்ணாய் பெண்ணாகிய ஓவியம். உங்க லைஃப்ல வந்து எந்த பெண் வந்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணாங்க? ஒய்ஃப்னு தானே சொல்லி ஆகணும் இந்த வயசுல. வேற வழி இல்லையா? அதுதான் இவ்வளவு யோசிச்சீங்களா? இந்த வயசுல ஒய்ஃப்னு தானே சொல்லி ஆகணும். கல்யாணம் புதுசுல இருந்தா கொஞ்சம் கலாய்க்கலாம், ஒய்ஃபை கலாய்க்கலாம். இல்லைடா அப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்லி, கற்பனையா ஒரு பேரை சொல்லி, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு இது இருந்தது அப்படி சொல்லிலாம் இது பண்ணலாம். இப்போ வந்து சாப்பாடு கிடைக்காது வீட்டுக்கு போனா. ஏற்கனவே போன கொஸ்டின்ல வேற சாப்பாடை பத்தி கேட்டிருக்கீங்க. So, அதனால உண்மையை சொல்றேன், ஒய்ஃப் தான். சோ இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜர்னி பத்தி ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெயா டிவி நேயர்களுக்கு நன்றி.